என்ன சிஎஸ்கேக்கு ஒரு மைனஸ்னா கலீல் அகமத் தி பெர்ஃபெக்ட் நியூ பால் பவுலர் இல்ல. ம். அதுக்கு கரெக்டான ரீப்ளேஸ்மென்ட் வெளிய ராமகிருஷ்ண கோசோ, இல்ல முகேஷ் சௌத்ரியோ, இல்ல அகில் குஷன உட்கார வச்சுட்டு மேட் கண்ட்ரிய கொண்டு வராங்களோ, ம். யார் இல்ல மேட் ஷாட்ட கொண்டு வராங்களோ, அது எப்படி இந்த நியூ பால் பவுலிங்க எப்படி ஷார்ட் அவுட் பண்ண போறாங்க நாளைக்கு? ஆர்சிபி மேட்ச். ஆர்சிபி. டிசி விளையாண்டு ரொம்ப நாளா இருக்கிற மாரி இருக்குதே. ரொம்ப நாள் ரெஸ்ட்ல இருக்கிறாங்களோ? ரொம்ப நாள் ரெஸ்ட்ல இருந்தாங்க. நல்ல வேளை இப்ப அது இதனால வந்து அவைங்க தோக்குற சான்ஸ் குறையுமானா கண்டிப்பா குறையும். போய் ஆர்சிபி கிட்ட மாட்டியிருக்காங்க. வேற எந்த டீமா இருந்தாலும் ஓரளவு சரி வின்னிங் ட்ராக் திரும்புவாங்க. அவங்க நேரம் பாரு எல்லாம் போய் இப்படிதான் மாட்டுறாங்க. திடீர்னு போயிட்டு இல்ல வேற எந்த டீமா இருந்தாலும் டிசி வின் பண்ணி ஒரு வின்னிங் ஃபார்முக்கு வந்திருக்கும். இப்ப போய் ஆர்சிபி கிட்ட மாட்டுறனால பிரிச்சு பிரிச்சு கையில கொடுத்துருவாங்க ஆர்சிபி. வேணா நடக்குதா இல்லைன்னு பாரு. நீ என்ன ஒரு ரோல் ஏதாவது டிசிக்கு வாய்ப்பு நாளைக்கு இருக்குன்னு வேற இந்த நினைக்கிறேன். குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், யுவராஜ் நிகம் இருக்காங்க. ரஜத் படிதாருக்கு ஒரே கொண்டாட்டம். இன்னைக்கு ஹோட்டல்ல ரூம்ல தூங்கும் போதே சந்தோஷமா இருப்பாப்ல. இல்ல "அப்பா நாளைக்கு சிக்ஸர் அடிச்சலாம்பா சந்தோஷமா இருக்குமா" அப்படின்னு. நான் உங்கள்கிட்ட டீம் ப்ரிவியூவில் என்ன சொன்னேன்? இங்கே பாரு வேர்ல்டு கப் பக்கத்தில் எதுவும் கிடையாது. கேஎல் அடிக்க மாட்டான்னு சொன்னதுக்கு எனக்கு கமெண்ட்டில் போட்டு 4 பேர் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா கேஎல் கிளாசிக் ராகுல் அப்படின்னு பிடிச்சி திட்டிகிட்டு இருந்தாங்க. அவர் பர்ஃபார்ம் பண்ண மாட்டார். இப்பயுமே சொல்கிறேன் நாளைக்கு காந்தாரா இப்பயுமே சொல்கிறேன் அவருக்கு வந்துட்டு எப்பயும் சுயநலமாக மட்டும்தான் ஆடுவார். நீங்கள் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. நாளைக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தலைவா லுங்கிங்கிடி அவனை நல்ல பவுலர் எடுத்துக்கிறேன். நீ போய் ரஜத் படிதார் கிட்ட மாட்டிக்காத ப்ளீஸ். தயவு செஞ்சு பந்து போடுறான் அந்த அளவுக்கு தான் ப்ரோ. ஒருத்த அவுட் ஆனா இன்னொருத்த ப்ரோ டிம் டேவிட் ரொம்ப பட்டு ஜித்தேஷ் சர்மா குருநாள் பாண்டியன் வந்துட்டே இருக்கிறாங்க. பவுலிங் போட்டா புவனேஸ்வர் குமாருக்கு எஸ்எல் விட்டு ரசிக்கிறாரு குருநாள் பாண்டியா, சுரேஷ் சர்மா. இதுல நம்ம என்னன்னு குறை சொல்றதுன்னு ஆர்சிபி டீம் பத்தி என்னன்னு பேச முடியும் சொல்லுங்க. ஆர்சிபி டீம் பத்தி பேச மாட்டேங்கிறீங்க, ஆர்சிபி டீம் பத்தி பேச மாட்டேங்கிறீங்கன்னா வீடியோ ரொம்ப சரி லென்த் ஓகே. போயிடும். மறக்காம நாளைக்கு லைவ் இருக்கு கைஸ். எப்பயுமே தெரியும் சிஎஸ்கே மேட்ச்னா லைவ் வந்துருவோம். சிஎஸ்கே ஆர்சிபி எம்ஐ எதுனாலும் லைவ் வந்துருவோம். மான் கொம்பு ஃபைட் இருக்கு, ரெடியா இருக்கு கைஸ். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க கைஸ். லைவ்ல வரோம். அவனுக்கு மிரட்டி விடுறோம், ஃபன் பண்ணி விடலாம். அவன் எப்படி புலம்பிட்டு இருப்பான் நாளைக்கு. அது கேட்க ஆனந்தமா இருக்கும். நேற்று மும்பை எப்படி கதறிட்டு இருந்தான், கேட்க சுகமா இருந்தது. அந்த மாதிரி இவன் நாளைக்கு புலம்புவான் கைஸ். மறக்காம எல்லாம் லைவுக்கு வந்துருங்க. மான் கொம்பு ஃபைட்டு முடிச்சுட்டு சிஎஸ்கே வந்து ஹாட்ரிக் வின்னு, எப்படியே ஹாட்ரிக் தோல்விட்டு இருந்து ஹாட்ரிக் வின் ஆனதை பற்றி வந்து ஜாலியாக என்ஜாய். ஹலோ வணக்கம். இது கிரிக்கெட் கச்சேரி. நாளைக்கு டபுள் ஹெட்டர், 2 தரமான மேட்ச். இன்னைக்கு இருந்த மாதிரி மொக்க மேட்ச் எல்லாம் கிடையாது. நாளைக்கு வந்து சத்தியமா சொல்ற தரமான மேட்சுங்க. ஆர்சிபி வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் குஜிலி மஸ்த் போட்டி இருக்கு நமக்கு. சிஎஸ்கே வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச். ஃபர்ஸ்ட் ஆர்சிபி மேட்ச் விட்டுறேன் நானு. ஃபர்ஸ்ட் குஜிலி மஸ்த் போட்டி, மான் கொம்பு ஃபைட்டு எல்லாம் இருக்கிற போட்டி தான். நம்ம 2 பேத்துக்கு இடையில ஐஸ் வெர்சஸ் ஃபயரா, ஃபயர் வெர்சஸ் ஃபயரான்னு தெரியல. அந்த போட்டி இருக்கு, அதை பத்தி பேசுவோம். அதுக்கு முன்னாடி சொல்றேன், கண்டிப்பா நாளைக்கு சிஎஸ்கே போட்டி தான் மேக்சிமம் லைவ் ரிவ்யூ போடுறோம். நாளைக்கு காய்ஸ் மான் கொம்பு ஃபைட் இருக்கு, மறக்காம வந்துருங்க. 11 மணிக்கு ரிவ்யூக்கு போயிடலாம். ப்ரோ என்ன ஜெயிச்சிருவீங்களா? இல்ல நான் ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷனுக்கு போயிடுறேன். சிஎஸ்கே வின். நானும் பிடிச்சனுக்கு பேர் சிஎஸ்கே வின். நானும் ஓப்பனா சொல்லிடுறேன். அப்புறம் எதுக்குடா மான் கொம்பு போயிட்டு மானாங்கட்டி வைக்கணும் இவ்வளவு ஐப்பேத்திட்டு வந்தான்னுட்டுலாம் பாத்துட்டு. இல்ல மூமெண்டம் வந்து சிஎஸ்கே கிட்ட இருக்கு, அந்த வின்னிங் மூமெண்டம் இருக்கு. நான் வந்து வேற ஏதாவது டீம் இருந்தா, அன்னைக்கு யார் மாதிரியோ இல்ல வேற ஏதாவது டீம் இருந்தா, ட்ராக்கர் ரெக்கார்ட் நல்லா இருக்கிற டீம் வந்துச்சுன்னா நான் ஈஸியா சொல்லிட்டு போயிடும். சிஎஸ்கே கிட்ட வந்து எஸ்ஆர்ஹெச் ட்ராக் ரெக்கார்டே கிடையாது. டாமினேட் சிஎஸ்கே தான் பண்ணியிருக்காங்க. என்ன சிஎஸ்கேக்கு ஒரு மைனஸ்னா கலீல் அகமத் தி பெர்ஃபெக்ட் நியூ பால் பவுலர் இல்ல. அதுக்கு கரெக்டான ரீப்ளேஸ்மென்ட் வெளிய ராமகிருஷ்ண கோசோ, இல்ல முகேஷ் சௌத்ரியோ, இல்ல அகில் குஷன உட்கார வச்சுட்டு மேட் கண்ட்ரிய கொண்டு வராங்களோ, யார் இல்ல மேட் ஷாட்ட கொண்டு வராங்களோ, அது எப்படி இந்த நியூ பால் பவுலிங்க எப்படி ஷார்ட் அவுட் பண்ண போறாங்க நாளைக்கு? கண்டிப்பா மேத்யூ ஷாட் ஆட மாட்டாரு. நீ லெஃப்ட் ஹேண்டருங்கிறனால கொண்டு வராங்களா சொல்றேன். எனக்கு நாளைக்கு தெரிஞ்ச ஆயுஷ் மாதிரி உள்ள ஆட போறாருன்னு நினைக்கிறேன். அவர் ஆஃப் ஸ்பின் போடுவாரு. நீ மேட்ச் ஷாட் போடுற அதே பவுலிங் தான் ஆயுஷ் மாதிரி போட்டு விக்கெட் எடுக்கிறாரு. ஆயுஷ் மாத்திர இம்பாக்ட் பிளேயர்ல வைக்கிறது காரணமே ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு அவர்கிட்ட. அது ஒரே காரணம் தான். நான் சொல்றேன்னா, சுனில் நாராயண் மாதிரி ஒரு ஆவரேஜ் மீடியாக்கர் பேட்ஸ்மேனுக்கு அகில் குஷேனை காட்டல. நீங்க இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல 3 பிளேயருமே வந்து இன்டர்நேஷனல் பேட்ஸ்மேன்ஸ். அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் அண்ட் இசான் கிஷான் இருக்கும்போது 1% கூட வாய்ப்பில்லை அகில் குஷேனை உள்ள கொண்டு வரது. அகில் குஷேனுக்கு பதிலா மேட்ச் ஷாட்டா இல்ல ஒருவேளை கலீல் அகமது இல்ல மேட் கென்ட்ரியோட போவாங்க.
பச்சையத்தில் நியூ பவுலிங் ஆள் இல்லைன்னா மேட் ஹென்ரி விக்கெட் எடுத்திருக்காரு, மறக்கூடாது. அபிஷேக் சர்மா விக்கெட் எடுத்திருக்காரு. அதனால அந்த மேட்சப்போட போலான்ட்டு போவாங்க. மேட் ஹென்ரி தான் இப்போ கலையில் இருக்கும்போது ரீப்ளேஸ்மெண்ட் எடுப்பாங்களான்னு பார்த்தா ஆகாஷ் மதோல்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெட்ஸில் சிஎஸ்கே நெட்ஸில் ஆகாஷ் மதோல் இருக்காங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. இப்போ நாளைக்கே உடனே ரீப்ளேஸ்மெண்ட் அறிவிச்சு மேட்ச்சில் ஆட வைக்க போகிறது கிடையாது. அதனால் மேட் ஹென்ரியோட தான் போவாங்க. ஏன்னா இப்போ நீ சொல்கிற மேலே 3 லெஃப்ட் ஹேண்டர் இல்லைன்னா அக்கிலூசனோடய ஆடிட்டு நான் எனக்கு போதும் அக்கிலூசனை வச்சுட்டு போயிடுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அக்கிலூசன் இப்போ ஆட மாட்டாருன்னு தோணுது. மேட் ஹென்ரியோட தான் போவாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த ஒரு இதில் போய் தான் அவனு வேற வழி இல்லை. இப்ப நாளைக்கு நூர் அகமதுக்கோட கம்பைன் ஹைதராபாத்ல பேசிக்கே ஸ்பின்னர்ஸ் தேவைப்படாது. இருந்தாலும் சொல்றேன், சடேஜாக்கா இன்னைக்கு ஒரு ஓவர் கூட கொடுக்கல. சன்ரைஸ் 8 ஓவர் ஆஃப் ஸ்பின் போட்டாங்க, அது வேற விஷயம். சன்ரைஸுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. நல்லா போறது அவங்க 2 பேர் தான். அதனால அவங்க 2 பேர் போட்டாங்க. ஆனா சடேஜாக்கு வந்து அவங்க ஓவர் தரல 6. அப்படிங்கும்போது நூர் அகமது நாளைக்கு சென்னையில கொடுத்த இம்பெட்டஸ் வந்து ஹைதராபாத்ல கொடுக்க முடியுமான்னு தெரியல. பவுலிங் அட்டாக் ரவுண்டடா பார்த்தா 2 டீமுமே ஒரு சுமாரான பவுலிங் அட்டாக் தான் ப்ரோ. நாளைக்கு எனக்கு வீர் பவுலிங் போடுவாரோ, மேட்ச்ல ஆடுவாரோன்னு தோணும். சஃப்ராஸ் பதிலா உள்ள ஆடுவாரோன்னு தோணுது. ஓ, நீ அப்படி நினைக்கிறீங்களா? பேட்டிங் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இல்ல. சஃப்ரா இப்ப என்ன நினைப்பாங்கன்னா, மேல இப்ப கொஞ்சம் சஞ்சு சாம்சன் ஃபார்ம் பண்ணிட்டாரு, இவங்க பவர் பிளே வரையும் எடுத்துட்டு அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆயுஷ் மாத்திரை அடிக்கிறாருல, பவர் பிளே தாண்டிட்டாருன்னா சஃப்ராஸால அடிக்க முடியல. நம்ம அதை பார்த்துட்டோம் 2 இன்னிங்ஸா. எனக்கு போன வருஷம் ஆயுஷ் மாத்திரை நிக்க வச்சு எடுத்த ஒரே டீம் வந்து சன்ரைஸ் மட்டும். சன்ரைஸ் சென்னையில நடந்த மேட்ச் அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இப்ப அதுக்கு பேட் கமின்ஸ் மாதிரி ஒரு பவுலர் வேணும். உங்க டீம்ல யார் இருக்கா இன்னைக்கு? பேட் கமின்ஸ் வந்து நாளைக்கு அவைலபிள் பிளேயிங்ல இல்ல, மொத்தல வெளிய ஆன் ஃபீல்ட்ல கோச்சிங்கோட கோச்சிங் ஸ்டாஃப்ஸோட உட்கார்ந்து இந்த இம்பெட்டஸ் கொடுப்பாங்களே, வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கே தவிர ஆயுஷ்மா ஓகே கொடுப்பாங்கன்னா இப்போ எக்ஸிக்யூட் பண்றது யார்? புது பிளேயர்ஸ் வச்சு எக்ஸிக்யூட் பண்ண ஒரு மேட்ச் பார்த்துட்டாங்க. நீ சொல்ற அந்த 2 புது பசங்க நல்லா போட்டாங்க, அவங்கள வச்சு எடுத்துருவாங்க. நல்லா போடுவாங்க நம்பிக்கை கிடையாது. அந்த எனக்கு வந்து சகிப் ஹுசேனோட டெத் ஓவர் நல்லா இருந்துச்சு, சூப்பரா போட்டாரு. இப்ப சென்னை ஒரு மேட்ச் ஒன் ஆஃப் மேட்ச் நல்லா போட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. பிரஃபுல் கிண்டே, சகிப் ஹுசேன் நல்ல டேலண்ட் தான். பார்க்கலாம், ஒரு மேட்ச்ல வந்து நம்ம எதையுமே முடிவு பண்ண முடியாது. நீ 4 மேட்ச் நல்லா போட்டீங்கன்னா சூப்பர் பவுலர், நல்ல பவுலர்னு எடுத்துக்கலாம். நம்ம எதா இருந்தாலும் ஒரு மேட்ச்ல முடிவு பண்ண முடியாது. பேட்டிங் வந்து சஞ்சு சாம்சன் வந்து SRH நல்ல ரெக்கார்ட் இருக்கு. சஞ்சு சாம்சன் SRHனாவே அடிப்பாரு. நாளைக்கு கண்டிப்பா ஒரு அடி உண்டு. இல்ல 2 மேட்ச் அடிச்சிட்டாரு, 3வது மேட்ச் வந்து சாமி. இல்ல அதாவது எனக்கு இனிமே ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அது இல்லாம அடுத்த மேட்ச் கொஞ்சம் போன மேட்ச் சுமார் தான். அந்த லாஸ்ட் ஆஃப் நீ பேர்ல சொல்றமா அந்த கணக்கு போய் முடிஞ்சிருச்சு. இந்த மேட்ச் ஃப்ரெஷ்ஷா அடிப்பாருன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வந்துட்டு ஃபினிஷிங் தான் இன்னும் சரியா இல்லை. 16 ஓவர் வரைக்கும் சூப்பராக ஆடுறாங்க. அந்த 4 ஓவருக்கு அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை உண்மையே சொல்ல போனா. அதனால எனக்கு கொஞ்சம் நான் என்ன நினைக்கிறேன், இப்போ நீ சொல்ற கணக்கு வீர் ஆடலைன்னா கார்த்திக் சர்மா 1 மோர் சான்ஸ் நான் கொடுப்பேன். ஓகே, கார்த்திக் சர்மா நாளைக்கு அந்த 14 கோடியிலேருந்து யாரோ ஒருத்தர் ஆடுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? யாரோ ஒருத்தர் ஆடுவாங்க. பவுலிங் வேற வழியே இல்லை. கலீல் அகமது இல்லங்கும் போது அங்கே மேட் ஹென்ரி தான் ஆடணும். நாளைக்கு ஒரு சொதப்பல் இருக்கு எங்க டீம்ல. கம்போஜ் வேற லெவல். கம்போஜுக்கு நான் ஃபேன் ஆயிட்டேன். கம்போஜுக்கு நான் ஃபேன் ஆயிட்டேன் இந்த ஐபிஎல். கம்போஜ் பார்த்தா பயமா இருக்கு ப்ரோ. என்னடா அவன் டாட் போட்டுறோம் நாட்டுக்குது அப்படிங்கிற. அன்னைக்கே பாத்தீங்கன்னா டிம் டேவிட் அடிக்கும் போது டிம் டேவிட் ஒரு 6 தான் அடிச்சான். அதுவுமே வந்து யாரோ கையில விழுந்த கேட்ச் விட்டாங்களே, யார் சப்ராஸ் கான் கேட்ச் விட்டான். சிஎஸ்கே டீமை பத்தி பேசிட்டோம். அடுத்தது வந்து SRH டீமை பத்தி பேசுவோம். அபிஷேக் சர்மாவும் நிக்க வச்சு எடுக்கிறாங்க எல்லா டீமுமே. டிராவிஸ் ஹெட்டுக்கு பேட்ல படல. நாளைக்கு சிஎஸ்கேவும் நிக்க வச்சு எடுத்துருவாங்களா? கம்போஜ் ஒரு ஆள் இருக்கிறாரு விக்கெட் எடுக்கிறதுக்கு. கம்போஜ் மட்டும்தான் இருக்கிறாருன்னு ஒரே ப்ராப்ளம். ஆனா போட்டுருவாங்களோன்னு தோணுது. ஓரளவு செட் பண்ணி ரன்ஸ் வரும். ஆனால் 200 பழைய மாதிரி 240 அந்த மாதிரிலாம் வராது. ஒரு 200 அடிப்பாங்க, கண்டிப்பாக அடிப்பாங்க. அதிலிருந்து இவங்களும் சேசிங் பண்ணிடுவாங்க, அல்லது 220 அந்த மாதிரி கொடுத்து கண்டெயின் பண்ணிடுவாங்களோன்னு நினைக்கிறேன். 200க்கு மேலே SRH வின்னு. 200க்கு மேலே ஃபர்ஸ்ட் பேட்டிங் எப்படி இசான் கிஷன் வந்து டாஸ் எப்படி வின் பண்ண போறது கிடையாது. அவனுக்கு ராசி கிடையாது. நாளைக்கு எப்படி பெருசா ருத்ராஜுமே டாஸ் வின் பண்ணது கிடையாது. நாளைக்கு எவன் டாஸ் வின் பண்றானோ அவனுக்கு தான் லக்கு. சன்ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட விடாம சேசிங் பண்ண விட்டாவே அந்த டீம் வின்னு ப்ரோ. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சிம்பிள் லாஜிக். உங்க டீம்ல நாளைக்கு உனாக்கட்டு அல்ல ஹர்ஷல் பட்டேல் 2 பேர்ல யாரோ ஒருத்தர் ஆடுவாங்களா? 1% வாய்ப்பு கிடையாது. இன்னும் வெளியே உட்காந்துக்கிற சிவம் டூபோவே இல்ல ஓம்கார் டம்ளவோ உள்ள கொண்டு வருவாங்களே தவிர
அவங்க 2 பேத்தையும் இனிமே அவங்க 2 பேரும் ஹைதராபாத்ல இருந்து அவங்க ஊருக்கு போக சொல்லிட்டாங்க. இல்ல தில்ஷான் மதுசங்கா வந்திருக்கிறாரு. பிரைடன் கார்ஸ் பதிலா அவரு ஒரு பர்சன் நம்ம பேட் கமின்ஸ் ஒரு பர்சன் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எனக்கு 3 என்னமோ ஃபாரின் பிளேயர்ஸோட தான் சென்ட்ரல் எனக்கு என்னமோ ஆடுறாங்க. நாளைக்கு உனாக்கட்ட ஆடுவாங்களோன்னு தோணுது. மேபி நினைக்கிறேன். எதுக்கு சஞ்சு சாம்சன் சொல்ல அடிக்கிறதுக்கா? இல்லை எனக்கு தோணுது எப்பயுமே சிஎஸ்கே கூட உனாக்கட்டை ஆட வைப்பாங்க. எவ்வளோ கேவலமாக ஒரு பவுலிங் போட்டாலும் உனாக்கட்டை மட்டும் அது என்ன காம்பினேஷன் எனக்கு தெரியல. இப்பயுமே நாளைக்கு அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உனாக்கட்டு ஒரு வேளை ஆடுவாரோன்னு எனக்கு தோணுது. ப்ரோ 4 விக்கெட் எடுத்த பவுலர் எப்படி வெளியே குறைப்பீங்க? எனக்கு தோணுதுன்னு சொல்கிறேன். அது என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ எப்பயுமே உனாக்கட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கூட ஆட வைக்கிறாங்க. அது எனக்குமே புரியல. நல்லா ஆடிங்களா ட்ராப் பண்ணிட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு ஆட வைக்கிறாங்க. அது என்ன கணக்கு தெரில. நான் சொல்கிறேன் ஒருவேளை ஆடினாங்கன்னா நீ ஆடினாங்கன்னா நீங்கள் பாரு நிஜமாவே அப்படி தான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சரி ஒரு பார்த்து நடந்ததுன்னா பேசிக்கலாம். சரி அதுக்கு மேலே ஓகே. சன்ரைஸ்ல ஃபார்ம் இருக்கிற 3 பேட்ஸ்மேன் வந்து இசான் கிசான், நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் ஹென்ரி கிளாசன் 3 பேர் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. பழைய ஹென்ரி கிளாசன் கிடையாது, ஆனா ரன் அடிக்கிறாரு. அந்த டீம்ல வேற என்ன பண்ண முடியும்? அவர் விட்டாலும் ஆள் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு. சலீல் பிடிச்சிட்டு அழுவீங்களா? இல்ல சலீல் அரோரா போனாட்டம் ஏதோ அடிச்சாரு, அதுக்கோசரம் வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 12 பந்துக்கு 24 200 ஸ்ட்ரைக் ரேட்டு, அதனால வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானாவது சலீல் அரோரா தூக்கிட்டு சிவகுமார், ஹர்ஷ்டுபே 2 பேருமே நல்லா பேட்டிங் ஆடுவாங்க. எனக்கு 6, 7, 8 ஓவர்ல பேட்டிங் இருக்கும்போது நான் தில்ஷன் மதுசங்கா மாதிரி பியூர் பவர் பிளே பவுலர் நம்பி போவேன். தில்ஷன் மதுசங்கா, பிரஃபுல் ஹிண்டே வந்து ஓப்பனிங் பவுலர், டெத்தில் வந்து இசான் மல்லிகாவும் சபீர் குசேலும் டெத் பவுலிங், மிடில் நித்திஷ் 2 ஸ்பின்னர்ஸ், ஓவர் ரொட்டேஷன். அப்படி இருக்கும்போது சூப்பரா பவுலிங் அட்டாக்கர் இது. எனக்கு மூளை இருக்கிற அளவுக்கு விட்டு வரைக்கும் அவங்களுக்குலாம் மூளை இருக்காது. கண்டிப்பா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நிதிஷ்குமார் நாளைக்கு யார் ப்ரோ வின்னு? சிஎஸ்கே வின்னு. நிதிஷ்குமார் ரெட்டி ஓப்பனிங் பவுலிங் போடு. சரி ஓகே, நானும் நாளைக்கு சிஎஸ்கே வின்னோடய போறேன். சரி, அடுத்தது வந்து டிசி வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச். டிசி விளையாண்டு ரொம்ப நாளா இருக்கிற மாதிரி இருக்குதா? ரொம்ப நாள் ரெஸ்ட்ல இருக்கிறாங்களோ? ரொம்ப நாள் ரெஸ்ட்ல இருந்தாங்க. நல்ல வேலை. இப்போ இதனால வந்து அவங்க துவக்கிற சான்ஸ் குறையுமானா கண்டிப்பாக குறையா. போய் ஆர்சிபி கிட்ட மாட்டிருக்காங்க. வேற எந்த டீமாக இருந்தாலும் ஓரளவு வின்னிங் ட்ராக் திரும்புவாங்க. அவங்க நேரம் பாரு எல்லாம் போய் இப்படி தான் மாட்டுறாங்க. திடீர்னு போயிட்டு இல்லை வேற எந்த டீமாக இருந்தாலும் டிசி வின் பண்ணி ஒரு வின்னிங் ஃபார்முக்கு வந்திருக்கும். இப்போ போய் ஆர்சிபி கிட்ட மாட்டுறனால பிரிச்சு கையில கொடுத்துருவாங்க. ஆர்சிபி வேணா நடக்குதா இல்லைன்னு பாரு. நீ என்ன ஏதாவது டிசி குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், விப்ராஜ் நிகம் இருக்காங்க. ரஜத் படிதாருக்கு ஒரே கொண்டாட்டம். நீ ஹோட்டல்ல ரூம்ல தூங்கும் போதே சந்தோஷமா இருப்பாப்ல. இல்ல நாளைக்கு 6 அடிச்சலாம் சந்தோஷமா இருக்குமா அப்படின்ட்டு இருப்பாப்ல. விப்ராஜ் நிகம் போன மேட்ச்ல இருந்து இம்பாக்ட் லிஸ்ட்ல கூட வைக்கிறது இல்லை. என்ன பண்றது? அந்த ஓவர் அப்படி போட்டு அந்த மேட்ச் அப்படியே டிசி கிட்ட இந்த மேட்ச் அப்படியே கொண்டு போய் நம்பால ஜிடி கிட்ட விட்டாரு. அப்பயே உட்கார வச்சுட்டேன். நதல் ப்ரோ அந்த ரொம்ப ஈக்குவலா வந்து கையில இருக்கிற மேட்ச் என்னைக்குமே விட்டா வச்சுங்களேன், அந்த டீமோட மொமெண்டம் போயிடும். அதனாலதான் நான் வந்து அன்னைக்கு எனக்கு சென்னை ஜெயிச்சிருவாங்கடா அப்படின்னு சொல்றேன். அதனாலதான் என் மனசுல தோணுச்சு சென்னை ஜெயிச்சிருவாங்க போல இருக்கு அப்படின்னு சொன்னது காரணமே அது மட்டும்தான். மொமெண்டம் போயிருச்சு. டிசி வருஷம் பண்ற தப்பு அதுதான். அதான் போன வருஷம் 6 மேட்ச் ஜெயிச்சுட்டு எனக்கு இன்னுமே புரியல. எப்படா 6 மேட்ச் ஜெயிச்சுட்டு உன்னால ஒரு மேட்ச் ஜெயிச்சிருந்தா கூட பாயிண்ட்ஸ் ரன் ரேட் வச்சாது உள்ள போயிருப்ப. அது எப்படி உன்னால மீம் டெம்ப்ளேட் மாதிரி தான். ஸ்டில் மிஸ்ட்ரி ஹேஸ் இன் சால்வ்டு. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் அக்சர் பட்டேல் கேப்டன்சி உண்மை சொல்லணும் ரொம்ப அந்த மோட்டிவேஷன் பண்றதால நீ மில்லரை போய் கட்டி பிடிச்சி பிரோசனம் இல்ல. அதுக்கு முன்னாடி மில்லர் இது பயம் காமிச்சிருக்கணும். உள்ள போனா திட்டுவான் மூஞ்சில முறைக்க முடியாதுன்னு அந்த பயத்தோடய அடிச்சிருக்கணும். அந்த ஒரு இதே இல்லாம போயிடுச்சு. இல்ல ப்ரோ, எனக்கு என்னன்னா சஞ்சு சாம்சனும் சரி ருத்ராஜும் சரி ஸ்பின் ஒழுங்கா ஆட மாட்டேன். நீ பவர் பிளேல 3 ஓவர் ஆக்கூப் நபிக்கு தர, நீ ஃபர்ஸ்ட் ஓவரே நீ தான் போட்டிருக்கணும். இல்ல நீங்க இன்னைக்கு பாருங்க சிஎஸ்கேல வந்து ருத்ராஜ் விக்கெட் இறந்து போட்டு காட்டினாங்க. 4 மேட்ச் ஸ்பின்னருக்கு தான் அவுட் ஆயிருக்கிறாரு. ஒரே மேட்ச் தான் ஃபாஸ்ட் பவுலருக்கு அவுட் ஆயிருக்கிறாரு. எல்லாமே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான். நீ தான் கேப்டனு. நீ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யாராவது பார்த்துருப்பாங்க. உங்க டீம் உங்க அனலிஸ்ட் யாராவது சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஓவரே போட்டிருக்கணும். நீ ப்ரோ அவன் வந்து 4வது ஓவர் போறோம் ப்ரோ. நீ அக்சரு போட்ட உடனே அவுட்டு. இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கரெக்ஷன் பண்ண மாட்டேங்கிறாரா, இது மண்டையில் ஏற்றிக்க மாட்டேங்கிறா. ட்ரைட் அண்ட் டெஸ்டட். பவர் பிளேனா 4 ஓவர் ஃபாஸ்ட் பவுலர் தான் போடணும். 5வது ஓவர் நான் வருவேன், நட்டுக்கு அப்பதான் ஓவர் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன்ல இருக்கிறாரு. அதுல இருந்து எப்ப வெளியே வர போறான்னு எனக்கு தெரியல. இல்ல டிசிக்கு இதுதான் பிரச்சனை. இப்ப நாளைக்கு 11 சங்கா கேஎல் நம்ம சொன்னல, நான் உங்ககிட்ட டீம் ப்ரிவியூல என்ன சொன்னேன், இங்கே பாரு வேர்ல்டு கப் பக்கத்தில் எதுவும் கிடையாது, கேஎல் அடிக்க மாட்டான்னு சொன்னதுக்கு எனக்கு கமெண்ட்ல போட்டு 4 பேர் அடிச்சிட்டு இருந்தாங்க. கேஎல் கிளாசிக் ராகுல் அப்படின்னு பிடிச்சி திட்டிட்டு இருந்தாங்க.
அவர் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. இப்பயுமே சொல்றேன். இப்பயுமே சொல்றேன். நாளைக்கு காண்ತಾರಾ இப்பயுமே சொல்றேன். அவருக்கு வந்துட்டு எப்பயும் சுயநலமா மட்டும்தான் ஆடுவாரு. நீங்க அத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. கேஎல் வந்து எப்ப ஹார்திக் பாண்டியா ஃபேன்ஸ் ஒரு வாரமா என்ன தூக்கி போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்களா? கேஎல் ராகுல் ஃபேன்ஸ்லாம் இல்லையா? 2 பேரும் ஹார்திக் பாண்டியா கேஎல் ராகுல் இவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். டி ஷர்ட் இப்படி மாத்தி மாத்தி கிரவுண்டுக்குள்ள போட்டுப்பாங்க. 2 இவர் பேரும் வந்து ஏதாவது பேசுங்கப்பா. பாரு இல்ல நான் சொல்றேன். ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்னா அவர் அடிச்சே தந்து நானும் ரொம்ப நாளா பார்க்குறேன். அவர் கேப்டனா இருந்தப்பயும் சரி, அவரு டீமுக்குள்ள வரணும்னா என்னென்ன பண்ணுமோ பண்ணுவாரு. பக்கத்துல ஏதாவது வேர்ல்டு கப் மாரி இருக்கான்னு பார்ப்பாரு. இப்ப வேர்ல்டு கப் மாரி எதுவும் இல்லையா? இப்ப பிக்னிக் வந்த மாரி ஆடிட்டு இருப்பாரு. ரன்னே அடிக்க மாட்டாரு. சும்மா சொத்த சாட்டை அவுட் ஆயிட்டு போயிருவாரு. இதெல்லாம் பார்த்து நானும் எப்போ அப்ப கேப்டன் ஆனதுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். கேஎல் ராகுல் நம்பாதீங்க. இந்தியா டீம்லயே வச்சிருக்காதீங்க. அவர் சுயநலத்துக்கு அவர் பிளேஸுக்கு மட்டும்தான் ஆடுவாருன்ட்டு. அதுக்கு என்ன அடிச்சாலும் சரி, அதுதான் நடக்க போகுது. ப்ரோ அடுத்து எனக்கு டிசி பேட்டிங் ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி இருக்குது ப்ரோ. அடிச்சா 10 மிஸ்ஸுங்க பவர் பிளேல இல்லையா? ஸ்டப்ஸ், மில்லர் இவங்க 3 பேர் தான் அடிக்கிற ரிஸ்வி மாதிரி இருக்கிறாங்க. கேப்டனா இருந்துட்டு அக்சர் பட்டேல் வந்து பழி வாங்குறாரு. ரிஸ்வி ரிஸ்வியோட கோட்டை முதல் 2 மேட்ச்ல முடிஞ்சிருச்சு. இல்ல 4 பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு. அஹ், காலையில இசைல் விட்டுருக்கான் ப்ரோ. இடுப்பு உடச்சு விட்டுற போறான் ரிஸ்விக்கு. ஆல்ரெடி ரிசர்வ் பட்டு கையை வேற உடச்சு விட்டாங்க. என் தலைவன் வேற இப்ப வந்து கோயிங்கா கிட்ட என்ன சொல்றேன்னு முடிச்சுட்டுக்கிறாப்புல. அதெல்லாம் இருக்கட்டும். ஆர்சிபி பத்தி பேசலாம். என்ன நீங்க உங்க டீமை பத்தி மட்டும் பேசிட்டு போயிட்டீங்க. ஆர்சிபி டீமை பத்தி எதுவும் பேச முடியல. அதான் ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா, அப்புறம் என்ன? எந்த இடத்துல வீக்கா இருக்கு? என்ன யார எனக்கு ஏதாவது ஒரு குறை சொல்ல முடியுமா ஆர்சிபி டீம்ல? அந்த குறை சொல்லணும்னா நான் அபிநந்தன் சிங் இருக்கும்போது பவுலிங் கொஞ்சம் வீக்கா இருக்குதுப்பா, பவுலிங் கொஞ்சம் வீக்கா இருக்குதுப்பான்னு அதையும் சொன்னேன். ரசீந்தர் தர்சலாம அதுக்கும் கொண்டு வந்து ரசிகர் தலைமை கொண்டு வந்தாச்சு. பண்ணிட்டு நல்லா நம்ம சேனலுக்கு எது பார்க்குறாங்கன்னு நம்ம என்ன குறை சொல்கிறோமோ அது உடனே பாக்ஸ் ஸ்டிக் பண்ணி இங்கே பாரு இவங்க இதை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு உடனே மாற்றிடுறாங்க. அவங்கள போய் என்ன குறை சொல்கிறது? இன்னும் ஒரு குறை இருக்குது ப்ரோ. ம் இன்னும் ஒரே ஒரு குறை. ம் குருணால் பாண்டியா ஓரம் அடிக்கிறாங்க எல்லாருமே. யாரும் ஒத்துக்க அது மாட்டாங்க. ஒரு குறை. பவுன்சர் போட்டு ஏமாத்துறாங்க. நீ பவுன்சர் போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு அது ஒரு என்ஜாய்மெண்ட்ல விட்டுறாங்க. தலைவர் ராஜபிரியனோட ஸ்டோரி வேற எடுத்து அவரோட ஸ்டோரியில வச்சிருக்கிறாப்புல. இல்ல அந்த பவுன்சர் யார் எப்படி அடிக்க முடியும்? என்ன அதுவும் இருப்பான், எவனா ஒருத்தன் இருப்பான். அதுக்குன்னு என்கிட்ட கூடாது, நான் எப்படி அடிச்சு காட்டணுங்கிறதுக்கு எவனா ஒருத்தன் இருப்பான். இல்ல பில்சாட்டு ஃபார்ம்ல இல்ல அந்த இப்பயுமே அந்த ஒரு மேட்ச் அடிக்கிறாரு, ஒரு 2 மேட்ச் ஃபெயிலியர். விராட் கோலி எல்லாம் ப்ரோ அவன் ரன் அடிக்கிறதுனே பிறந்த வரும். ரன்னு எப்படி அடிக்கணும் ஐபிஎல்ல ரன் அடிக்கிறதுனா என்கிட்ட வந்து கிளாஸ் எடுத்திருப்பாங்க. நான் ஒரு ஸ்கூல் கட்டுறேன். ஹவு டு கெட் ரன்ஸ் இன் ஐபிஎல் வந்து டெய்லி ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு போங்கயா. அபிஷேக் சர்மாவை தான் முதல்ல அனுப்பிச்சு விடலான்னு இருக்கேன் நான். நீ போய் விராட் கோலி கிட்ட கத்துட்டு அவர் என்ன மாதிரி லெஜெண்டு, என்னமா ரன் அடிக்கிறாரு போய் கத்திட்டு வா அப்படின்னு மாதிரி அனுப்பிச்சு விடணும். வாட்டாட்டா 50 ரன் சாலிடா கன்ஃபார்ம். போனாட்டு ஒரு ரன்ல மிஸ் 49 ரன்ல மேட்ச் தலைவன் அடிச்சுட்டே இருக்கிறாப்புல. ஜெயிச்சு கொடுத்துட்டு தானே போறாங்க. அதுக்கு மாதிரி அதுவும் தேவதத் படிக்கல், ராஜ் படித்தர். ஐயோ இந்த படித்தர் ஸ்பின்னு எப்படியா குடுக்குறீங்க? வந்து உயிரே எடுக்கிறான். ஸ்பின்னர் அந்த நாளைக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தலைவா லுங்கிங்கிடி அவனை நல்ல பவுலர் எடுத்துக்கிறேன். நீ போய் ரஜத் படித்தார் கிட்ட மாட்டிக்காத ப்ளீஸ். தயவு செஞ்சு பந்து போடுறான். அந்த அளவுக்கு தான் ப்ரோ. ஒருத்த அவுட் ஆனா இன்னொருத்த ப்ரோ டிம் டேவிட், ரொம்பரே பட்டி, ஜித்தேஷ் சர்மா, குருணால் பாண்டியா வந்துட்டே இருக்கிறாங்க. பவுலிங் போட்டா புவனேஸ்வர் குமாருக்கு எஸ்எல் விட்டு ரசிக்கிறாரு குருணால் பாண்டியா, சுரேஷ் சர்மா. இதுல நம்ம என்னன்னு குறை சொல்றதுன்னு ஆர்சிபி டீம் பத்தி என்னன்னு பேச முடியும் சொல்லுங்க? ஆர்சிபி டீம் பத்தி பேச மாட்டேங்கிறீங்க, ஆர்சிபி டீம் பத்தி பேச மாட்டேங்கிறீங்கன்னா அது கூட இல்ல. மற்ற டீம்லாம் இங்க சிஎஸ்கே எல்லாம் எடுத்துட்டுனா ஃபினிஷருக்கு ஆள் இல்ல. இந்த டீம்ல என்னடானா ஜித்தேஷ் ஃபார்ம்ல இல்ல. ஆனா அடிச்சா போன மேட்ச் அடிச்சாரு. ஜித்தேஷ், டிம் டேவிட், ரொமாரியோ ஷெஃபர்டு ஒரு டீம் வச்சே போகலாம். டிம் டேவிட் ஒரு டீம் வச்சே போகலாம் ஃபினிஷருக்கு. 3 பேரும் ஒரே டீம்ல போட்டு நம்மள சாவடிக்கிறானுங்க. அங்க பார்த்து சிஎஸ்கே மேட்ச் பார்த்துட்டு தெரியும். 198ல இருந்து 220 தான் வர வேண்டியது. கொண்டு போய் நிறுத்தினா 250 கொண்டு போய் நிறுத்தினா டிம் டேவிட். இந்த மாதிரி பேட்டிங் வச்சிருக்கானுங்க இவனுக்கு ஃபினிஷர்ல. இவனுங்களை பத்தி நம்ம என்ன சிங்கப்பூர் சித்தப்பா வேற டார்ச்சர் பண்றாரு ப்ரோ. சிங்கப்பூர் சித்தப்பா என்னதுக்கு தான் அடிக்கிறானே தெரிய மாட்டேங்குது. என்னதான் ஏதாவது ஊக்க மரத்துக்கு எடுத்துக்கிட்டு வரானா என்னன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இல்ல அது கூட அம்பையர்கிட்ட போய் பம்பு இழுக்கிறான் ப்ரோ. எனக்கு ஃபைன் போட்டாலும் சரி இப்படி பந்து வாங்கிட்டு இப்படி இப்படின்னு பாக்குறான். இல்ல பால் உடஞ்சிருக்கு, வேற பால் கொடுத்துக்கிறேன். பால் உடஞ்சிருக்கா உடனே வார்னிங் தரேன். இங்க பாரு பாலை நீ எதுக்கு தொடுற? அடிச்சதுல பால் உடஞ்சு போச்சா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கான். நிஜமா ஏதோ ஊக்கம் மருந்து ஏதோ எடுத்துட்டு வந்துட்டான்னு என்ன தெரியல. போதை தலைக்கறிச்சு பாலெல்லாம் தூக்கி பார்த்துட்டு இருக்கான். இல்ல
ஆர்சிபி ரசிகர்கள் எல்லாம் இது மாதிரி கொண்டாட்டத்துல இருந்து நான் பார்த்ததே இல்ல கிடையாது. உண்மையை சொல்ல போனா தென்னாவட்டு ஒரு ஆணவம். இல்ல ஆர்சிபி விட எனக்கு இப்ப என்ன தோணுதா, சிஎஸ்கே ஒரு 3 மேட்ச் அடி வாங்கினப்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னடா இது, தோனி வேற இப்படி போயிட்டான். தோனி இருந்தாலும் சரி, தோனிக்கோசரம் மேட்சை பார்க்கறேன்னு ஒப்பேத்திக்கலான்னு பார்த்தா, சரி நாங்க அதுக்கப்புறம் 2 மேட்ச் ஜெயிச்சிட்டோம். இப்போ மும்பையை பார்த்தா எனக்கு பயமா பாவமா இருக்கு. எனக்கே கருணை வந்து, நான் மும்பையெல்லாம் கருணையே பார்க்க மாட்டேன். கேவலமா எப்படியாவது தோத்து போனா சரின்னு பார்ப்பேன். ஆனா எனக்கு நேற்று மேட்ச் பார்க்கும்போது எனக்கே சரி போய் தொலைடா அவன்ட்டு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், சிஎஸ்கேவுக்கும் எம்ஐக்கு வச்சா சரி மொதல் மேட்ச் ஜெயிச்சுட்டு போ, எப்படியும் 2ல் ஒவ்வொன்று தான் ஜெயிப்போம், ஜெயிச்சுட்டு போங்கிற மாதிரி இருக்கு. இத்தனைக்கும் நாங்க 5 கப்பு, அவனுங்க 5 கப்பு. இவன் எப்படி 18 வருஷமா கப்பு அடிக்காம, இவன் எப்படி இவனுங்க உண்மையா சொன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ் நோட்டேட், ஆர்சிபி ஃபேன்ஸ் நோட்டேட். 15 வருஷமா உங்களை கப்படிக்கலன்னு சொல்லி கட்டுறாரு. 18 வருஷமா 17 வருஷமா பிராங்கா சொல்றேன், ஆர்சிபி ஃபேன்ஸா இருக்கிறதா ரொம்ப கஷ்டம். ரொம்ப 18 வருஷம் அவங்களோட வலியை அனுபவிச்சு இன்னைக்கு வந்து நிக்கிறான். இன்னைக்கு வந்து நிக்கிறாங்க. அவங்க ஏன் டாக்ஸிக் ஃபேன்ஸ் இல்ல, அவங்க ஏன் டாக்ஸிக் ஃபேன்ஸ் சொல்றாங்கன்னா, இரும்ப அடிச்சு 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 ஷார்ப் ஆக்கி வச்சுட்டோம் 17 வருஷமா. நம்ம புடிச்சு ஹர்திக் பாண்டியா ஃபேன்ஸ் டாக்ஸிக் கிடையாதா? அது இப்பதான் இல்ல, இப்பதான் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களும் மாறுவாங்க. அதனால ஹர்திக் பாண்டியா ரிட்டையர்ட் ஆயிருவாரு, அது வேற விஷயம். நான் சொல்றேன் பிராங்கா சொல்லணும்னா, இல்ல பிராங்கா சொல்லணுமா, ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சு இன்னைக்கு அவங்க பீக்கல் இருக்காங்க. விராட் கோலி போனாலும் விராட் கோலிக்கு பேக்கப் 200 வந்துருவீங்க ப்ரோ. அவங்க டீம்ல சேஞ்ச் பண்ணி அவசியமே இல்லை, எல்லாரும் நல்லா இருக்காங்க. 2 வருஷத்துக்கு உங்களோட காலம் தான் தம்பிங்களா. 3 வருஷம் 4 வருஷம் உங்களோட காலம் தான். இல்ல 2 வருஷம் ஆக்ஷன் வந்தா மாறிடும். ரஜத் பண்ணிதர் விட மாட்டாங்க. அங்கிருந்து ஒரு குர்னால் பாண்டியா மாதிரி பவுலர்லாம் திரும்பி கிடைக்க மாட்டாங்க. சரி சுயேஷ் சர்மா மாதிரி பவுலர்ஸ் கிடைக்கும். எஸ்எல்வுட்டே கிடைக்க மாட்டாரு சொல்ல போனா. புவனேஷ்குமார் ரிட்டையர்ட் ஆயிடுவாரு. இந்த காம்பினேஷன் கிடைக்காது. 2 வருஷம் என்ஜாய் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஜாலியா இருக்கட்டும் 2 வருஷம், எதுக்கு கவலைப்படணும்? எனக்கு அப்படி சரி ஓகே ப்ரோ, யார் வின் பண்ணுவா? ஆர்சிபி. இதுல என்ன கேள்வி, இவ்வளவு பேசிட்டு ஆர்சிபி தான். டிசி வந்து மாட்டினது ஆர்சிபி கிட்ட மாட்டிருக்கூடாது, இல்லைன்னா கண்டிப்பா வின்னு. இத்தனை நாள் லீவ் எடுத்து வந்து உதவாங்க போறாங்க. திரும்பியும் 6 தோல்வி இருக்க போது டிசிக்கு. பாரு எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபியோட போறேன். எனக்கு தெரிஞ்சு டிசி வந்து எப்படி தோக்க கூடாதோ அப்படி தோக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்ல. நானும் ஆர்சிபியோட போறேன். ஒரே ஒரு இது கேஎல் ராகுலோட சொந்த ஊர்ல நடக்குது, அதான் ஒரே ஒரு இது. மத்தபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. கேஎல் ராகுலுக்கு சொந்த ஊரா இருக்கலாம், ஆனா கோலி விட மாட்டான். நீ நோட் பண்ணுனா, கேஎல் ராகுல் எங்கெல்லாம் அடிக்கிறானோ கோலி அந்த மேட்ச் அடிச்சு போடுவான். நீ போன வருஷமே பாத்தீங்கன்னா கூட தலைவர் மேட்ச் எடுப்பான். நீ இங்க அடிச்சுன்னா அவன் வந்து அங்க அடிப்பாரு. அந்த மாதிரிலாம் அதெல்லாம் நல்லா இருக்கும். போன வருஷம் வெஞ்சன்ஸ் ப்ரோ. டிசி என்ன ஆர்சிபி எடுக்காம நீங்க டிசி வெறும் 14 கோடி எடுத்திருக்கீங்க. ரிஷப் பண்ட் 27 கோடி, ஸ்ரேயஸ் ஐயர் 27 கோடி, வெங்கடேஷ் ஐயர் 23.5 கோடி. என்ன வந்து வெறும் 14 கோடி எடுத்துருக்கு. ஈகோ தலைவன் அடிச்சுட்டு இப்படி காந்தாரா செலிப்ரேஷன் ஒண்ணு போட்டாப்ல. அவரு வந்து அங்க போட்டாப்ல, மறுபடியும் டெல்லியில வந்து அவரும் போட்டாரு டிசி கிட்ட அடிச்சுட்டு. சரி ஓகே, நாளைக்கான கேள்வி வந்து, நாளைக்கு யார் 50 அடிப்பாங்கன்னு பேர் சொல்லுங்க. யார் எல்லா மேட்ச்லயுமா இல்ல 4 மேட்ச்ல இல்ல, 4 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து ஒரு பேர் கரெக்டா இருந்தா போதும். 4 பேர் சொல்லுங்க. சார் நிறைய வச்சிருப்போம். என்ன ஸ்பான்சர் பயங்கரமா கேக்குறவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரா என்ன? இல்ல ப்ரோ, லீடர் போர்ட்ல எப்படி மேல வரணும்ல. இன்னைக்கு நாளைக்கு ஈஸியா சொல்லிட்டோம். மத்த லீடர் போர்டு இருக்குது இல்ல, நாளைக்கு லீடர் போர்டு மதியம் அப்டேட் பண்ணிடுவோம். பார்த்து ஏதாவது சொல்லிக்கிட்டு